Question number 2. A compound A with molecular formula C2H3N and acid hydrolysis gives B, which one reacts with thionyl chloride. Thionyl chloride SOCl2 to give a compound C. Benzene reacts with compound C in the presence of anhydrous aluminum chloride to give a compound D. Okay, ma'am. On reduction with zinc amalgam and concentrated hydrochloric acid gives E. If identify A, B, C, D and E and write the equation. Now first compound A with molecular formula C2H6H3N. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிறது CH3CN CH3 C triple bond N or CH3CN பாருங்க C2H3N. ஓகேவா? அப்போ C2H3N அப்படிங்கிறது என்ன? CH3CN. இது A. On acid hydrolysis gives B. H2O bar H plus. அப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். இது என்ன ஆகும்னா இதுல ரெண்டு பாண்ட் பிரேக் ஆயிட்டு. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே அது பார்த்திருக்கோம். இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்திருக்கோம் இல்லையா? இதனால பரவாயில்லை, இதை கவனிச்சுங்க. இன்னொரு டைம் பாருங்க. CH3 C இந்த ட்ரிபிள் பாண்ட் எண்ல ரெண்டு பாண்ட் பிரேக் ஆயிட்டு ஒரு பாண்ட் மட்டும் இருக்கும். அப்ப இந்த H2O ல இருக்கிற ஆக்சிஜன் கார்பன்ல வந்து பாண்ட் ஆகும். CH3CON. இங்க ரெண்டு ஹைட்ரஜன் மீதி இருக்கும் இல்லையா H2O ல, அந்த ஹைட்ரஜன் நைட்ரஜனோட பாண்ட் ஆகும். இது அமைடு. இது நம்ம நேம் மென்ஷன் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. CH3CN இருக்க ட்ரிபிள் பாண்ட்ல ரெண்டு பாண்ட் பிரேக் ஆயிட்டு H2O ல இருக்கிற ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஓவா வந்துடும். ஹைட்ரஜன் நைட்ரஜனோட ரியாக்ட் ஆயிட்டு NH2O ஆகும். அகைன் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா CH3 C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கும். இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு இன்னொரு பாண்டும் பிரேக் ஆயிட்டு H2O ல ஒரு H இங்கேயும் OH இங்கேயும் பாண்ட் ஆகும். அப்ப CH3 C டபுள் பாண்ட் O OH CH3 COOH plus NH3. இதுல மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். இதுதான் B. C2H3N, that is CH3CN on acid hydrolysis gives B. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து B அப்படின்னு சொல்லலாம். CH3COOH. Okay. Which reacts with thionyl chloride to give compound C. அப்ப அந்த B எடுத்து CH3 C double bond O OH அப்படின்னு எழுதிக்கிறோம். இதை என்ன பண்றோம்? thionyl chloride கூட ரியாக்ட் பண்றோம். பிளஸ் SOCl2 அப்படின்னு சொல்லுவோம். SOCl2 எடுத்தாலும் சரி, PCl5 எடுத்தாலும் சரி, நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இப்படி பிரேக் ஆயிடும். SOCl2னா இங்க ஒரு Cl போட்டுக்கலாம், இந்த பக்கம் ஒரு Cl போட்டுக்கலாம். CH3COOH இருக்கு இல்லையா, அது ஆல்கஹாலா இருந்தாலும் சரி, கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்தாலும் சரி. ஆல்கஹாலா இருந்தா என்ன பண்ணுவோம்? ROH இருக்கும். SOCl கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் பிரேக் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு Cl இங்க ஒரு Cl போடுவோம். ரிமைனிங் இருக்கிற SO இங்க போட்டோம் அப்படின்னா RCl. என்ன அல்கைல் குரூப் எடுத்துக்கோமோ அந்த அல்கைல் ஹாலைடு பிளஸ் SO2 பிளஸ் HCl அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்தாலும் அதேதான். RCOOH இருக்கு. ஆக்சிஜனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பாண்ட் பிரேக் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு Cl இங்க ஒரு Cl. ரிமைனிங் இருக்கிற SO இங்க எழுதிக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ CH3COCl இது என்னது? காம்பவுண்ட் C. நல்லா பாருங்க. B which reacts with thionyl chloride to give a compound C. So C அப்படிங்கிறது thionyl chloride, அதாவது அசிட்டிக் ஆசிட் thionyl chloride ஓட ரியாக்ட் ஆகும்போது C கிடைக்குது. அந்த C என்னது? acid chloride or acetyl chloride அப்படின்னு சொல்லுவோம் இதை. So acetyl chloride இது C plus என்ன எழுதலாம்? HCl plus SO2. நமக்கு இதெல்லாம் சைடு ப்ராடக்ட் தான், தேவையில்லை. இது C. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? பென்சீன் ரியாக்ட்ஸ் வித் காம்பவுண்ட் C. இப்போ நம்ம பென்சீன் எடுத்துட்டு காம்பவுண்ட் C CH3COCl இருக்கு இல்லையா, இதோட ரியாக்ட் பண்ணுவோம். இந்த Cl-ம் பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் HCl போயிடும். அப்போ இந்த H அண்ட் Cl HCl எலிமினேட் ஆச்சுன்னா இந்த COCH குரூப் இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும் பென்சீன் ரிங்ல. அப்ப C கூட என்ன பண்றோம்? இதுதான் CH3COCl. C கூட என்ன பண்றோம்? பென்சீன் ரியாக்ட் பண்றோம். பென்சீன்ல இருந்த ஹைட்ரஜனும் அசிடைல் குளோரைடு இருந்த Cl-ம் HCl எலிமினேட் ஆயிட்டு இந்த COCH குரூப் வந்து பென்சீன் ரிங்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும். COCH. ஓகேவா? அசிட்டோஃபீனோன்
அப்ப இது என்னது டின்னு சொல்லலாமா? பென்சீன் reacts with compound C in the presence of anhydrous AlCl3 to give compound D. ஆமா இந்த இடத்துல நம்ம இதை எழுத மாட்டோம். AlCl3 anhydrous அலுமினியம் குளோரைடு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த குளோரினேஷன் நடக்கும். அதாவது ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிட்டு இதுல வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவோமா? சப்போஸ் CH3Cl அப்படின்னு இருந்தால் ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். இது வந்து அசைல் குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகிறதுனால இது பேர் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸோ ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் நம்ம படிச்ச ரியாக்ஷன் தான். ஸோ இந்த COCH3 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இதுக்கு பேரு அசிட்டோஃபீனோன். அசிட்டோஃபீனோன். ஓகேவா? இது என்னது? காம்பவுண்ட் டி. ஓகே. D on reduction with zinc amalgam and concentrated hydrochloric acid gives E. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க இதை எடுத்துக்கலாம். D அசிட்டோஃபீனோன் எடுத்துட்டோம். C டபுள் பாண்ட் O CH3 இருக்கு. இது நம்ம ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே எழுதிக்கலாம், இடம் இல்ல. ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இங்க ஜிங்க் பார் Hg, இங்க கான்சன்ட்ரேட்டட் HCl எழுதுறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப என்ன ஆகும்னா ரிடக்ஷன் நடக்கும்போது ஹைட்ரஜன் வரும் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் அண்ட் இந்த ஆக்சிஜன் H2O எலிமினேட் ஆயிடும். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், அதனால எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்கும். அப்ப இந்த ஆக்சிஜனும் இந்த H2O எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கார்பன் 2 பாண்ட் குறையுது இல்லையா, இங்க ஒரு பாண்ட் தான் இருக்கு. கார்பனோட வேலன்சி 4. அப்ப என்ன பண்ணா இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஆகும். அது எங்கன்னா அது ஒரு ரிடக்ஷன்ல இருந்து கிடைக்கிற ஹைட்ரஜன் தான். அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்திருக்கோம். சோ இந்த C டபுள் பாண்ட் O இருந்த இடத்துல இந்த 2 பாண்டுக்கு மேல 2 ஹைட்ரஜன் வந்துருது, மேல CH3 வந்துருது. எத்தில் பென்சீன் இது E. சோ நல்லா பாருங்க, CH3Cn அப்படிங்கிறது தான் C2H3n. இதை நம்ம ஆசிட் ஹைட்ரலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா அமைடு ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட் ஆர் எத்தனாயிக் ஆசிட்னு சொல்லுவோம், அது B. நெக்ஸ்ட் அந்த B எடுத்துட்டு தயோனைல் குளோரைடு SOCl2 போடுறோம். அந்த SOCl2 இப்படி பிரிச்சோம் அப்படின்னா CH3COCl SO2 and HCl கிடைக்கும். ஸோ இந்த அசிட்டைல் குளோரைடு இருக்கு இல்லையா, இதுதான் மெயின் ப்ராடக்ட், இதுதான் C. அடுத்தது அந்த C எடுத்து பென்சீன் கூட ரியாக்ட் பண்றோம். பென்சீனோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் anhydrous அலுமினியம் குளோரைடு நம்மளுக்கு D கிடைக்குது. D நம்ம ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டு, அதாவது என்னது என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க, ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஸோ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் H2 எலிமினேட் ஆயிட்டு இந்த ஆக்சிஜனுக்குள்ள 2 ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ எத்தில் பென்சீன். ஓகேவா?